அண்மை செய்தி தாவேகா சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணலை நாளை தொடங்குகிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், வரங்கள். வணக்கம் சரவணன். தாவேகா சார்பாக விருப்ப மனு பெறப்பட்டது. ஏராளமான விருப்பமனு பெற்றிருந்தார்கள். குறிப்பாக விருப்பமனு பெற்றவுடனே அதிகப்படியான கூட்டம் இருந்ததால் ஆன்லைன் மூலமா விருப்பமனு பெறுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விருப்பமனு பெற்ற நிலையில் எப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேர்முக தேர்வு நடத்துவார், குறிப்பா எத்தனை வேட்பாளர் தேர்ந்தெடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு நீடித்தது. இதுக்கிடையே திமுக கூட்டணி அமையுமா என்ற எதிர்பார்ப்பும் இந்த கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ் திமுக தாவேகா கூட்டணி அமையுமா அல்லது காங்கிரஸ் திமுக செல்லுமா என்ற ஒரு குழப்பம் இருந்தது. இதற்கிடையே இந்த நேர்காணல் நடைபெறாமல் இருந்த நிலையில தாவேகா தலைவர் நாளை முதல் நேர்காணல் நடத்த இருப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்கான ஏற்பாடு செய்திருப்பதாகவும் சில பேர்த்தை, குறிப்பாக விருப்பமனு மேற்கொள்ளக்கூடிய நபர்களை ஒவ்வொரு தொகுதி வாரியாக, அதாவது ஒவ்வொரு மண்டலம் வாரியாக வர சொல்ல நேரடியாக வரவழைத்து குறிப்பாக நேர்முக தேர்வு இருப்பதாக தகவல் இருக்கிறது. ஏற்கனவே திட்டமிட்டபடிதான் செயல்படும். சில நேரங்களில் குறிப்பாக அவர்களை காணொலி காட்சி வாயிலும் நேர்முக தேர்வு நடத்திருப்பதாகவும் கூட தகவல் இருக்கிறது. இருந்தாலும் நேர்முக தேர்வு நடத்துவதாக தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத். அண்மை செய்தி தாவேகா சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணலை நாளை தொடங்குகிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், வரங்கள். வணக்கம் சரவணன். தாவேகா சார்பாக விருப்ப மனு பெறப்பட்டது. ஏராளமான விருப்பமனு பெற்றிருந்தார்கள். குறிப்பாக விருப்பமனு பெற்றவுடனே அதிகப்படியான கூட்டம் இருந்ததால் ஆன்லைன் மூலமா விருப்பமனு பெறுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விருப்பமனு பெற்ற நிலையில் எப்போது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நேர்முக தேர்வு நடத்துவார், குறிப்பா எத்தனை வேட்பாளர் தேர்ந்தெடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு நீடித்தது. இதுக்கிடையே திமுக கூட்டணி அமையுமா என்ற எதிர்பார்ப்பும் இந்த கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ் திமுக தாவேகா கூட்டணி அமையுமா அல்லது காங்கிரஸ் திமுக செல்லுமா என்ற ஒரு குழப்பம் இருந்தது. இதற்கிடையே இந்த நேர்காணல் நடைபெறாமல் இருந்த நிலையில தாவேகா தலைவர் நாளை முதல் நேர்காணல் நடத்த இருப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்கான ஏற்பாடு செய்திருப்பதாகவும் சில பேர்த்தை, குறிப்பாக விருப்பமனு மேற்கொள்ளக்கூடிய நபர்களை ஒவ்வொரு தொகுதி வாரியாக, அதாவது ஒவ்வொரு மண்டலம் வாரியாக வர சொல்ல நேரடியாக வரவழைத்து குறிப்பாக நேர்முக தேர்வு இருப்பதாக தகவல் இருக்கிறது. ஏற்கனவே திட்டமிட்டபடிதான் செயல்படும். சில நேரங்களில் குறிப்பாக அவர்களை காணொலி காட்சி வாயிலும் நேர்முக தேர்வு நடத்திருப்பதாகவும் கூட தகவல் இருக்கிறது. இருந்தாலும் நேர்முக தேர்வு நடத்துவதாக தகவல் என்பது வெளியாக இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.